அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சலாமா சொசைட்டி நடத்தி வரும் இஸ்லாம் அருள் நிறைந்த மார்க்கம் என்ற தொடர் நிகழ்ச்சியின் 3வது நிகழ்ச்சியில் இன்று உங்களுடன் இணைந்து கொள்கிறோம். இஸ்லாம் பலவீனர்களை நேசிக்கும் மார்க்கம் என்ற தலைப்பில் இன்று உங்கள் முன் உரையாற்றுள்ளார் ஷேக் இனாஸ் இல்யாஸ் அவர்கள். அவர் ஒரு நலீமி எம்ஏ பட்டதாரி. தற்போது ஃபாத்தி உயர்கல்வி நிலையத்தில் ஒரு விரிவுரையாளராக கடமை புரிகின்றார். இப்போது நாங்கள் ஷேக் இனாஸ் இல்யாஸ் அவர்களை இங்கே மேடைக்கு அழைக்கிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. நேரடியாகவும் நேரலை மூலமாகவும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. சலாமா சொசைட்டியினால் இஸ்லாம் அருள் நிறைந்த மார்க்கம் என்ற தொனிப்பொருளிலே ஏற்பாடு செய்யப்பட்ட தொடர் உரை நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பாக அமைவிருக்கின்றது இஸ்லாம் பலவீனர்களை நேசிக்கின்ற, பலவீனர்களை அரவணைக்கின்ற ஒரு மார்க்கம் என்ற தலைப்பாகும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாம் ஒரு சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கை திட்டம். இஸ்லாம் தனி மனிதன், சமூகம், குடும்பம், அரசியல், பொருளாதாரம், கல்வி என்று பல துறைகளிலும் அதனது வழிகாட்டல்களை வழங்குகின்றது. அதே போல சமூகத்திலே பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். எனவே அந்த மனிதர்களோடு சமூகமாக வாழ்கின்ற பொழுது நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு அவர்களோடு உறவாட வேண்டும் என்பது தொடர்பாகவும் இஸ்லாம் பல விடயங்களை பேசியிருக்கின்றது. அதே போல் எங்களுக்கு வழிகாட்டியும் இருக்கின்றது. அந்த வகையிலே சமூகத்திலே மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றவர்கள் தான் இந்த பலவீனர்கள். எனவே இஸ்லாம் பலவீனர்கள் தொடர்பாக என்ன சொல்லி இருக்கின்றது, என்ன வழிகாட்டல்களை வழங்கி இருக்கின்றது என்பது தொடர்பாக முஸ்லீம்கள் என்ற வகையில் நாங்கள் அறிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு விடயமாகும். எனவே இன்று இந்த தலைப்பிலே 3 முக்கியமான விடயங்களை உங்களோடு கலந்துரையாடுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். முதலாவது பகுதியாக பொதுவாக இஸ்லாம் பலவீனர்கள் தொடர்பாக என்ன கூறுகின்றது, இஸ்லாம் பலவீனர்களுக்கு வழங்கி இருக்கின்ற அந்தஸ்து என்ன என்பது தொடர்பாக முதல் தலைப்பிலேயும், 2வது பகுதியிலே அல் குர்ஆனும் பலவீனர்களும், அல் குர்ஆன் பலவீனர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கி இருக்கின்றதா, அப்படி வழங்கி இருக்கின்றது என்றால் எந்த வகையான முக்கியத்துவம் வழங்கி இருக்கின்றது போன்ற விடயங்களை 2வது தலைப்பிலும், 3வது தலைப்பிலே அல்லது 3வது பகுதியிலே இந்த 2 கொள்கை சார்ந்த, கோட்பாடு சார்ந்த தலைப்புகளுக்கு நடைமுறையாக அமைகின்ற வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவீனர்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள், எவ்வாறு உறவாடினார்கள், எவ்வாறு அவர்களை சமூக அமைப்புக்குள்ளால் உள்வாங்கினார்கள் என்பது தொடர்பாக பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அந்த வகையிலே முதலாவது விடயம், இஸ்லாம் பலவீனர்கள் பற்றி என்ன சொல்லுகின்றது அல்லது அவர்களுக்கு வழங்கி இருக்கின்ற அந்தஸ்து என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பார்ப்போமேயானால், உண்மையிலேயே ஒரு சமூகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சமூகத்தில் பல வகையான மனிதர்கள் இருப்பாங்க. அதில் எங்கட பாஷையில், எங்கட பார்வையில் பல மாணவர்கள் இருப்பாங்க, பலவீனர்கள் இருப்பாங்க, பொருளாதார நிலைமையில் பல மாணவர்கள் இருப்பாங்க, உடல் ரீதியாக பல மாணவர்கள் இருப்பாங்க, படித்தவர்கள் இருப்பார்கள், பாமரர்கள் இருப்பார்கள். இப்படி ஒரு சமூகத்தை எடுத்துக்கொண்டால் பல கட்டத்திலே பல மட்டங்களில் இருக்கின்ற மக்கள் இருப்பார்கள். அதே போல் நாங்கள் முழு உலகத்தையும் எடுத்துக்கொண்டால் பல இனங்களாக, பல மதங்களாக, பல நிறங்களாக, பல பிரதேசங்களிலே, வித்தியாசமான பிரதேசங்களில் பிறந்தவர்களாக இப்படி மனிதர்கள் பலதரப்பட்டு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இதுதான் உலக நியதியாகவும் அல்லாஹ்வுடைய அந்த படைப்பு நியதியாகவும் இருக்கின்றது. ஆனால் இஸ்லாத்துக்கு முந்தைய வரலாறை நாங்கள் எடுத்தோம்னா உண்மையிலேயே அந்த வரலாறு முழுக்கவும் பலவீனர்கள்
ஒரு வகையான பாகுபாடு காட்டப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அதன் விளைவாக அநீதி இழைக்கப்பட்டு வந்திருக்கின்றது என்பதை வரலாற்றை வாசிக்கின்ற பொழுது எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்று நவீன உலகத்திலே நாங்கள் கொண்டாடுகின்ற மிக முக்கியமான தத்துவவியலாளர்கள் கூட அந்த கருத்திலே இருக்கிறார்கள். உதாரணமாக கிரேக்க தத்துவவியலாளர் அரிஸ்டோட்டலை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவருடைய ஒரு கருத்து என்னவென்றால், சில மனிதர்கள் பிறக்கின்ற போதே அடிமைகளாக பிறக்கிறார்கள், நேச்சுரல் ஸ்லேவ்ஸாக பிறக்கிறார்கள் என்று அவர் கருத்து கூறுகிறார். அதாவது அவர் ஏழையாகவோ பணக்காரனாகவோ அந்த நிறமோ அந்த பிரதேசமோ சார்ந்தவராக இருக்கொண்டில்லை. சில நேரம் மனிதர்கள் பிறக்கின்ற சந்தர்ப்பத்திலே இயற்கை அடிமைகளாக பிறக்கிறார். அதே நேரம் அந்த தத்துவத்தில் இன்னொரு கருத்து இருக்கின்றது, பெண்கள் அல்லது சிறுவர்கள் அல்லது விசேட தேவையுடையவர்கள் ஒரு சமூகத்துக்கு சுமையானவர்கள். இப்படி தத்துவங்கள் கூட மனிதர்களை பாகுபடுத்தி அதன் விளைவாக அவர்களுக்கு பல அநீதிகளை இழைக்கின்றதை எங்களால் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் இயல்பாக மனிதர்கள் நாங்கள் ஏற்கனவே கூறியதை போல சமூகங்களாக, நிறங்களாக, மதங்களாக அல்லது சமூகத்துக்குள்ளால் பல வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருப்பதை பார்க்கலாம். அப்போ இஸ்லாம் செஞ்ச முக்கியமான வேலை என்னென்னா, இந்த மனிதர்களை வித்தியாசமான மனிதர்கள், வித்தியாசமான பொருளாதார சமூக நிலைமையில் இருக்கிற மனிதர்கள் அங்கீகரிக்கிறதோட அவங்களுக்கான ஒரு அந்தஸ்தையும் கொடுத்தது. எனவே இஸ்லாம் சொல்லுகின்ற கருத்து என்னென்னா, வெளிப்படையில் மனிதருக்கு மத்தியில் வேற்றுமைகள் இருக்கலாம், வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த வேறுபாடுகள், வேற்றுமைகள் அவர்களுக்கு அநீதி இழைக்கின்ற வகையில் அமையக்கூடாது. அனைவரையும் அரவணைத்து கொண்டு எங்கட அந்த இஸ்லாமிய சமூக அமைப்பு நகர வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலாக இருக்கிறது. எனவே தான் எங்களை பார்க்கலும் அல்லாஹ் தாலா சூரத்துல் இஸ்ரால 70வது வசனத்தில் வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய சந்ததியினரை கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம். எனவே இந்த வசனத்தை பார்த்தா மிச்சம் பொதுவாகிக்குது. நாங்கள் ஆதமுடைய சந்ததி எல்லாரும் நாங்கள் கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம். எனவே தான் இமாம் ஆலூசி ரோஹுல் மஆனி என்ற அவருடைய தஃப்சீரில் ஒரு அழகான கருத்தை சுட்டி காட்டுவார்கள். அதாவது மனிதர்கள் என்று வருகின்ற பொழுது அதிலே பலரும் இருக்கையிலும், அதில் நன்மை செய்யக்கூடியவன் இருக்கையிலும், பாவம் செய்யக்கூடியவன் இருக்கையிலும், வித்தியாசமான நிறம் உடையவர்கள் இருக்கையிலும், வித்தியாசமான தரமானவர்கள் இருக்கையிலும். எனவே இந்த வசனம் எங்களுக்கு சொல்லித்தார விடயம் என்னவென்றால், மனிதர்கள் என்ற வகையில் அனைவரும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். எனவே இங்கு நிறம் அல்லது மொழி அல்லது இனம் அல்லது செல்வம் இதுகள் அளவீடு அல்ல. மனிதன் என்றாலே அவன் கண்ணியப்படுத்தப்படணும். அதுதான் இஸ்லாத்தினுடைய கருத்து. எனவே முக்கியமான விடயம் என்னவென்றால், யாருக்கும் அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு வழங்கி இருக்கின்ற இந்த கண்ணியத்தில் கை வைக்கலாம். சில நேரம் பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக நாங்கள் சில பேர் பலவீனமாகிக்கலும், ஆனால் மனிதர் என்ற வகையில் அவர் கட்டாயமாக கண்ணியப்படுத்தப்படணும். இதுதான் குர்ஆன் சொல்ற கருத்து. நான் ஏற்கனவே ஓதி காண்பித்த வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் என்ற அந்த வசனமும் மனிதன் என்றாலே அவன் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், அவனுக்கான அந்தஸ்து இருக்கின்றது. ஏற்கனவே அரிஸ்டோட்டல் சொன்னது போல இயற்கை அடிமையாகவோ அல்லது செல்வந்தனாகவோ ஏழையாகவோ யாரும் பிறக்கிறது இல்லை. மனிதன் அவன் பிறந்தாலே அவன் கண்ணியத்துக்குரியவன் என்ற கருத்தை தான் எங்களுக்கு இஸ்லாம் போதிச்சு கொண்டிருந்த எங்களுக்கு பார்க்கல. அதே நேரம் குர்ஆன் இன்னும் பல இடங்கள், உதாரணமாக சூரத்துல் ஹுஜராத்தில் ஒரு வசனத்தில் யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா, மனிதர்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களை விரித்து பேசுகிறான், நாங்கள் உங்களை ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஊப வ கபாயில லிதஆரஃபு, உங்களையே நாங்கள் கோத்திரங்களாக குழுக்களாக படைத்தோம் என்றால் லிதஆரஃபு, நீங்கள் பரஸ்பரம் அறிமுகமாக கொள்வதற்காகவே தவிர பரஸ்பரம் பாகுபாடு காட்டி அநீதி இழைப்பதற்காக அல்ல. அதே நேரம் சூரத்து நிசால இன்னொரு 1வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்த அந்த இரட்சகனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே மனிதர்கள் என்று வருகின்ற பொழுதோ இஸ்லாம் வழங்கின மிக முக்கியமான சிறப்பம்சம், ஏனைய வரலாறுகளிலிருந்து ஏனைய தத்துவங்களிலிருந்து இஸ்லாம் வித்தியாசப்படுகின்ற இடம் என்னென்றா, நீங்கள் யாராக இருந்தாலும் அவரோட நிலைமைகள் எவ்வாறு இருந்தாலும் மனிதன் என்ற வகையில் அவனுக்குரிய அந்த கண்ணியம், அல்லாஹுவால் வழங்கப்பட்ட அந்த கண்ணியம் வழங்கப்பட வேண்டும். அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவிலும் நாங்கள் இதை பார்க்கிறோம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு ஜனாசா தூக்கி செல்லப்படுகின்றது. நபி அவர்கள் திடீரென்று எழுந்து நிற்கிறார்கள்.
சஹாபாக்கள் கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இது ஒரு யூதனுடைய ஜனாஸா. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன பதில், அலைசத் நஃப்சன், அது ஒரு உயிர் இல்லையா, அது ஒரு ஆன்மா இல்லையா? எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே இனம், மதம், நிறம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் மனிதன் என்ற வகையில் அவனுக்கான அந்த கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித்தர முக்கியமான விஷயம். அதே போல் நாங்கள் ஃபிக்ஹ் எடுத்துக்கொண்டாலும் ஃபிக்ஹில் முக்கியமான ஒரு பரிபாசை சொல்தான் அல் ஹக்கு தபிஇ, இயல்பிலே மனிதன் என்ற வகையில் அவனுக்கான அந்த கண்ணியம் இருக்கின்றது. நான் தவறு ஏதாவது செய்திருக்கலாம் அல்லது பிழைகள் ஏதாவது செய்திருக்கலாம், அந்த பிழைக்கான தண்டனை எனக்கு வழங்கப்பட வேண்டுமே தவிர எனது அந்த அந்த மனித தன்மை ஒரு நாளும் பாதிக்கப்படக்கூடாது. மனிதன் என்ற வகையில் அவனுக்கான கண்ணியம் எப்பவும் இருந்து கொண்டே இருக்கும். பாவத்துக்கான அல்லது குற்றத்துக்கான தண்டனை வழங்கப்பட்ட பின்பு அவனுக்கு அந்த அந்த மனிதன் என்ற அந்த கண்ணியம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் பலவீனர்களுக்கு அல்லது பலவீனரை நேசிக்கின்றது என்பதற்கான மிகப்பெரிய சான்றாக இருப்பது இதுதான். அவனுக்குரிய அந்த மனிதர் என்ற வகையில் அவனுக்குரிய அந்த கண்ணியத்தை, அந்த அந்தஸ்தை, அந்த நீதியை, அந்த இடத்தை பெற்றுக் கொடுத்தது. இது வேறு எந்த தத்துவங்கள் எங்களை பார்க்கலாம். எனவே இஸ்லாம் பலவீனர்களை ஆதரிக்கின்றது, பலவீனர்களை நேசிக்கின்ற என்பதை எங்களுக்கு இதன் மூலமாக மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. இதுதான் நான் முதலாவதாக பேச விரும்பிய முதல் பகுதி என்னுடைய உரையில். இரண்டாவது நாங்கள் போகிறோம் என்னென்றா, அல் குர்ஆனை பொறுத்தவரையில் அல் குர்ஆன் பலவீனர்கள் பற்றி என்ன சொல்லுகின்றது. உண்மையிலேயே அல் குர்ஆனை பொறுத்தவரையில் அல் குர்ஆன் அல்லாஹ் தாலா அல் குர்ஆனை இறக்கினத்துக்கு சில முக்கியமான நோக்கங்கள் இருக்கிறது. அப்போ அதில் அந்த குர்ஆனை வாசித்து பார்க்கின்ற பொழுதோ எங்களுக்கு விளங்குகிற மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா, நீதி மற்றும் ஒழுக்க அடிப்படையிலான ஒரு சமூகத்தை உருவாக்கணும். ஒரு சமூகம் உருவாகணும், அந்த சமூகத்தில் நீதி நிலைநாட்டப்படணும், எல்லா மனிதர்களுக்கான நீதி வழங்கப்படணும். அதே நேரம் அந்த சமூகத்தில் ஒழுக்கங்கள், வேல்யூஸ்கள் பேணப்படணும். இது அல் குர்ஆனுடைய மிக முக்கியமான இலக்குகள் ஒன்று. எனவே தான் எங்களை பார்க்கலும் ஆரம்ப காலகட்டத்தில் அல் குர்ஆன் இறங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வசனங்களை நாங்கள் ஓதி பார்த்தா அல் குர்ஆன் இரண்டு முக்கியமான விடயங்களுக்கு எதிராக அந்த புரட்சியை ஆரம்பிக்குது, இல்லை தன்னுடைய அந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்குது. ஒன்று எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஷிர்க், பல தெய்வ வழிபாடு அல்லது பல கடவுள்களை வணங்குகிற இந்த விஷயத்துக்கு எதிராக குர்ஆன் கடுமையாக சாடுகின்றது, கடுமையாக பேசுகின்றது. அதுக்கான அறிவியல் ரீதியான நியாயங்கள், அப்படி பல கடவுள் இருக்கேலா என்பதற்கான பல நியாயங்களை சொல்லுகின்றது. எனவே ஆரம்ப காலகட்டங்களில் குர்ஆன் பேசிய மிக முக்கியமான விஷயம் இது. ரெண்டாவது விஷயம் என்னென்றா, சமூகத்தில் நிலவுகின்ற ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக இஸ்லாம் போராடியது. எங்களுக்கு தெரியும், ஜாஹிலியா கால சமூகத்திலே பல வகையான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. பெண்கள் மதிக்கப்படுவதில்லை, குழந்தைகள் பிறந்தால் அவர்களை உயிரோடு புதைக்கின்ற ஒரு கலாச்சாரம் இருந்தது, கோத்திர வெறி இருந்தது, நிற வெறி இருந்தது. இப்படி பல விஷயங்கள் இருந்த ஒரு சமூகத்தில் குர்ஆன் பேசின மிக முக்கியமான கருத்து என்னென்றா, அந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் போகணும். எங்களுக்கு குர்ஆனில் பல வசனங்களில் இதை பார்க்கலாம், நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னுக்கு பார்ப்போம். அப்போ இப்படி ஒரு சூழலில் அல் குர்ஆன் இந்த பலவீனர்களை ஆதரிக்கின்ற, பலவீனர்களை அரவணைக்கின்ற அல்லது சமூக அமைப்போடு அவர்களையும் சேர்த்து அந்த சமூக மாற்றத்தில் அவர்களை பங்காளிகளாக மாற்றுகின்ற ஒரு வேலையை குர்ஆன் செஞ்சதை எங்களை பார்க்கலாம். உதாரணமாக சூரா பக்ரால 177வது வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், லைசல் பிர் அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப் என்று ஆரம்பிக்கின்ற அந்த வசனம், அல்லாஹ் தஆலா அந்த பிர் நன்மை அல்லது நல்லது என்றால் என்ன என்பது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது ஒரு அழகான ஒரு கருத்தை விளங்கப்படுத்துகின்றார். இந்த வசனத்தை நாங்கள் மொத்தமாக எடுத்து பார்த்தா ஒரு முஸ்லீமுக்கு தேவையான அந்த அடிப்படையான மெசேஜ் இந்த வசனம் வழங்குது. உண்மையிலேயே நன்மை என்பது கிழக்கை நோக்கியோ அல்லது மேற்கை நோக்கியோ நீங்கள் ருக்கு சுஜூத் செஞ்சு அல்லாஹ் வணங்குறது இல்லை. உண்மையான நன்மை என்னென்றா, அல்லாஹ் தஆலா 3 விஷயங்களை இதில் சொல்கிறான். ஒன்றாவது விஷயம் என்னென்றா இறை நம்பிக்கை. அப்போ இறை நம்பிக்கைன்னு சொல்லக்கொள்ள நாங்கள் அல்லாஹ்வை நம்புறது, மறுமையினால் நம்புறது, நபிமார்களை நம்புறது, வேதங்களை நம்புறது. அப்போ ஒரு உண்மையான நன்மை என்பது என்னென்னா இந்த இறை நம்பிக்கை என்பது ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது, அல்லாஹ் தஆலா தொடர்ந்து இந்த வசனத்தை சொல்கிறான் என்னென்றா, ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் செல்வத்தை கேட்டு வருகின்றவர்களுக்கும் உதவி செய்வதும் இந்த பிர் என்ற நன்மை என்ற விஷயத்தை சார்ந்தது.
அதே நேரம் தொடர்ந்து அந்த வசனத்திலே தொடர்ந்து தான் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அவர்கள் உடன்படிக்கை விடயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ பாருங்கோ, இந்த வசனத்தை நாங்கள் மொத்தமாக எடுத்தால், ஒன்றாவது அல்லாஹ் சொல்கிறது இறை நம்பிக்கை, அதில் வெளிப்பாடாக வருவது என்னென்றா சமூகத்தில் இருக்கிற பலவீனர்களை கவனிக்கிறது, சமூகத்தில் இருக்கிற பலவீனர்களுக்கு அவர்களை அரவணைப்பது. அதே ஆர்டரில் அப்படி அரவணைக்கிறார்கள் என்னென்னா தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அவர்கள் உடன்படிக்கை விஷயத்திலையும் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். இறுதியாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிக்கிறான், உலாஇக ஹுமுல் முத்தகூன், அவர்கள்தான் உண்மையாக இறை உணர்வோடு வாழ்கின்றவர்கள், உண்மையாக அல்லாஹ்வை பயந்தாக்கள் இவர்கள் தான். எனவே வெறுமனே இன்று பரவலாக நாங்கள் பார்க்குற மாதிரி அந்த இறை நம்பிக்கை அல்லது ஈமான் அதோட வணக்க வழிபாடோடு ஈக்கிறாள் தான் உண்மையான அந்த அந்த முத்தகை, உண்மையான தக்குவாதாரின்னு சொல்லிட்டு குர்ஆன் சொல்லலை. அப்போ குர்ஆன் சொல்ல கருத்து என்னண்டா, அவர்கிட்ட ஈமான் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், அதன் விளைவாக சமூகத்தில் இருக்கின்ற பலவீனர்களை அவர் கவனிப்பார். அப்போ அந்த பிர்னு சொல்கிறது, நன்மைன்னு சொல்கிறது இதுதான். எனவே குர்ஆன் பலவீனர்களுக்கு எந்த அளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது, எந்த அளவு தூரம் அந்த ஒரு மனிதனுடைய ஈமானையும் அவனுடைய அந்த சமூக செயற்பாடையும் அல்லது சமூக வாழ்க்கையும் இணைத்திருக்கின்றது. அப்போ ஒரு வகையான அந்த துண்டித்த வாழ்க்கை அல்ல. ஈமான் என்பது வெறுமனே அந்த வணக்க வழிபாடுகளோடு நம்பிக்கைகளோடு மாத்திரம் சுருங்கிய விஷயம் இல்லை. அது விளைவாக பலவீனர்களை கவனித்தல், பலவீனர்களை ஆதரித்தல் என்ற விஷயமும் குர்ஆன் பேசியிருந்த பார்க்கலும். அதில் இன்னொரு முக்கியமான ஒரு சூறா தான் எங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சூறா, சூரத்துல் மாஉன். அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன் என்று ஆரம்பிக்கின்ற அந்த சூறா. அந்த சூறாவிலும் நான் ஏலவே சொன்னதை போல அல்லாஹ் தஆலா சொல்ல வர கருத்து தான், ஒரு மனிதன் அவன் அந்த ஈமானுக்கும் அவனோட நம்பிக்கைக்கும் அவனோட சமூக வாழ்க்கைக்கும் தொடர்பிக்குது. அப்படி தொடர்பு இல்லைண்டா அவன் அந்த ஈமானுக்கும் அவன் அந்த வணக்க வழிபாடுகளுக்கும் எந்த கருத்தும் இல்லை. அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன். அப்போ தீன் எங்களுக்கு தெரியும், ரெண்டு கருத்து உண்டு, மார்க்கம் அல்லது யௌமுத்தீன் சொன்னால் மறுமை நாள். நீங்கள் ரெண்டு கருத்தும் இந்த பொருத்தம். எனவே அந்த மறுமை நாளை அல்லது மார்க்கத்தை நிராகரித்தவரை நீங்கள் பார்த்தீரா? அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அவர் யாருண்டா, ஃபதாலிக்கல்லதி யதுஉல் யதீம், அனாதைகளோடு கடுமையாக நடந்து கொள்கிறாள். அப்போ மறுமையினால் நிராகரிக்கிறாள் யாருண்டா, அவர் பண்புகள் உண்டு என்னண்டா யதுஉல் யதீம், அனாதைகளோடு கடுமையாக நடந்து கொள்வார். அதே நேரம் வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்கின்ற விடயத்தில் அவர் தூண்டவும் மாட்டார். அப்போ உணவளிப்பதல்ல, உணவளிக்க தூண்டவும் மாட்டார். அப்போ பாருங்க குர்ஆன் எப்படி அந்த இணைச்சிக்குது மறுமை நம்பிக்கை அல்லது மார்க்கம் பற்றி அந்த நம்பிக்கையை அந்த அவருடைய சமூக வாழ்க்கை, ஏழைகளை பராமரிக்க விஷயம், அனாதைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிற விஷயத்தை எப்படி இணைச்சிக்கின்ற. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், ஃபவைலுல் லில் முஸல்லீன், இடையில தொழுகையாளிக்கு கேடுதான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன், தொழுகையில் பொடுபோக்காக இருக்கின்றவர்கள், அதே நேரம் பிறருக்கு காட்டுவதற்காக முஹஸ்ஸிதுக்காக தொழுவார்கள். அப்போ இந்த தொடர் ஃபென்த்தை அப்போ மறுமை நாள் பற்றி வருது. அதே நேரம் மறுமை நாள் நிராகரிக்கிறாள் யாருண்டா, அனாதைய கடுமையாக நடந்து கொள்கிறாள், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டாதான்னு சொல்லிட்டு திடீர்னு ஃபவைலுல் லில் முஸல்லீன் வருது. என்னட்ட பொதுவாக எங்களோட சமூகத்தில் நாங்கள் பார்க்கலும் என்னண்டா, அவர் என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, தொழுகிறார் தானே, டைமுக்கு பள்ளி போகிறாரு, டைமுக்கு தொழுகிறாருன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறேன். ஆனால் குர்ஆன்ட கருத்துப்படி என்னண்டா, அவர் அந்த சமூக நடத்தையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அவர் தொழுகிறத்தால் எந்த பிரயோசனமும் இல்லை. ஏன்டா உண்மையாக ஒருத்தர் தொழுவார்னு சொன்னால், இப்போ இங்கே குர்ஆனில் இந்த சூறாவில் சொன்ன மாதிரி இல்லாமல் அதை பொடுபோக்காக அடுத்தவர் காற்ற தொழுவதன் காரணமாக தான் இந்த விளைவு. அவர் சரியாக ஒருத்தர் தொழுவார்னு சொன்னால் அவர் விளைவு தந்தால் அவர் அனாதைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்வார், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுவார். அப்போ இதுதான் குர்ஆன் சொல்கின்ற மிக முக்கியமான ஒரு கருத்து. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன். அப்போ அரபு மொழியில் அந்த அல் முதாஃப் அல் முதாஃப் இலைஹி, உடைமை பொருளும் உடைமையாளனும் சொல்லுவோம். தஆமுல் மிஸ்கீன், ஏழையுடைய உணவு, அது எங்கட உணவு இல்லை. ஏன்டா எங்கட செல்வமாக எங்கட சொத்தாக எதுவாக இருந்தாலும் ஏழைகளுக்கென்று இஸ்லாம் சில உரிமைகளை வைத்திருக்கின்றது. எனவே குர்ஆன் சொல்ல அது ஏழைட உணவு, உங்களோட உணவு இல்லை, உங்கள்கிட்ட இருந்தாலும் அது ஏழையிட சொத்து உங்கள்கிட்ட இருந்தாலும். எனவே இந்த அளவு தூரம் குர்ஆன் ஏழைகள் அல்லது பலவீனர்கள் பொதுவாக நாங்கள் சொல்லண்டா முக்கியத்துவப்படுத்தி பேசியிருக்கின்றது.
எனவே அந்த இறை நம்பிக்கை, அதன் விளைவாக வார இபாதத், அதன் விளைவாக சமூக செயற்பாடு, அப்போ இது மூணும் ஒரு சர்க்கிளாக ஒழுங்காக வருகின்ற பொழுதுதான் அவர் ஒரு பூரணமாக முஸ்லீமாக மாறிடும். அப்படி இல்லைண்டா அவர் அந்த இறை நம்பிக்கைக்கும் அவரோட வணக்க வழிபாடுகளுக்கும் அதுக்கேற்ற அந்த சமூக விளைவு வரலண்டா பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கணும். நாங்கள் எங்களையே கேள்வி கேட்டு பார்க்கணும், எங்கள் நம்பிக்கை எந்த அளவு தூரம் என் சமூக செயற்பாடுகளில் தாக்கம் செலுத்துது. நான் ஏழைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறேனா, அனாதைகள் வந்தால் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றேனா, அவர்களை அரவணைக்கின்றேனா என்பது முக்கியமான ஒரு விஷயம். இப்படி குர்ஆனில் பல சூறாக்களில் பல வசனங்களை பார்க்கலாம். உதாரணமாக சூரத்துல் ஃபஜ்ரை எடுத்துக்கொள்ளையிலும், அதே நேரம் சூரத்து துஹாவை எடுத்துக்கொள்ளையிலும், சூரத்து லெயில் எடுத்துக்கொள்ளையிலும், சூரத்து தஹரில் சில வசனங்கள் எடுத்துக்கொள்ளையிலும். இப்படி பல வசனங்களில் அல்லாஹ் தாலா அந்த இறை நம்பிக்கையையும் வணக்க வழிபாடுகளையும் சமூக நடத்தைகளையும் குறிப்பாக அந்த பலவீனர்களோடு நடந்து கொள்கிற அந்த முறையும் இணைச்சு செல்லிக்கிறான். உதாரணமாக பாருங்க, சூரத்துல் ஃபஜ்ர், கல்லா பல்லா துக்ரிமூன் அல் யத்தீம் வலா தஹாதூன் அலா தஆமில் மிஸ்கின். அல்லாஹ் தாலா சொத்து செல்வங்களை வழங்கி நன்றி கெட்ட ஒரு கூட்டம் ஒன்றிக்கும். அவங்க எப்படின்றா அவங்களோட பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லக்கொள்ள, கல்லா பல்லா துக்ரிமூன் அல் யத்தீம், அவர்கள் அந்த அனாதைகளை கண்ணியப்படுத்த மாட்டார்கள். வலா தஹாதூன அலா தஆமில் மிஸ்கின், அதே நேரம் ஏழைகளுக்கு உணவளிக்கின்ற விஷயத்தில் தூண்டவும் மாட்டார்கள். அப்போ இங்கே யத்தீம் அல்லது மிஸ்கீன், அனாதை அல்லது ஏழை என்று சொல்றது என்னன்னா அந்த பலவீனர்களை மொத்தமாக குறிக்கிறது. வெறுமனே அந்த யத்தீம், அந்த அனாதையோ அந்த ஏழையை மட்டும் குறிக்காது. சமூகத்திலே இருக்கின்ற பலவீனர் விஷயத்தில் அவங்க எந்த கரிசனமும் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அப்படியான நாட்கள் தான் அது அவங்களோட ஈமானுக்கும் அவங்களோட அந்த மறுமையின் இறை நம்பிக்கையும் சம்பந்தம் இல்லை. அதே நேரம் சூரத்துல் பலத்தில் அல்லாஹ் தாலா ஒரு 4-5 வசனத்தில் இந்த கருத்தை விளங்கப்படுத்துகிறான். ஃபலக் தஹமல் அகபா, ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அப்போ சூரத்துல் பலத் எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தாலா சில முக்கியமான விடயங்கள் மீது சத்தியம் செய்து அந்த மனித வாழ்க்கையோட யதார்த்தத்தை பேசுகிறான். மனித வாழ்க்கைன்னு சொல்கிறது கஷ்டமானது, துன்பங்கள் நிறைந்ததுன்னு சொல்லிட்டு பேசிட்டு அதுலேருந்து ஒருத்தன் கடந்து வரணும்டா, அந்த வாழ்க்கையை அவன் வெற்றிகரமாக கடந்து வரணும்டா, அவன் ஃபலக் தஹமல் அகபா, அகபான்னு சொல்கிற அந்த தடையை அவன் தாண்டி வரணும். அப்போ ஒமா அதுராக்கமல் அகபா, அப்போ குர்ஆனே திரும்ப கேட்குது அந்த அகபா, அந்த தடைன்னா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு குர்ஆன் பதில் சொல்கிறது ஃபக்கூர் அகபா. ஒன்றாவது என்ன தெரியுமா, அந்த தடையை தாண்டணும் எப்படின்டா, அதாவது அடிமைகளை விடுதலை செய்வதன் மூலமாக, அவ் இத்ஆமுன் தி மஸ்கபா, அல்லது பட்டினி நிலவுகின்ற பஞ்சம் நிலவுகின்ற ஒரு காலத்தில் நாங்கள் உணவளிக்கணும் மக்களுக்கு. யத்தீமன் த மக்ரபா, அல்லது எங்களுக்கு நெருக்கமான ஒரு அனாதையை நாங்கள் பராமரிக்கணும். இப்படி அந்த 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 அவ் மிஸ்கீனன் த மத்ரபா, அல்லது பசியிலே வாடுகின்ற ஒரு மிஸ்கீன் நாங்கள் கவனிக்கணும். அப்போ ஒரு மனிதன் அந்த ஆன்மீக ரீதியான அந்த பக்குவத்துக்கும் ஆன்மீக ரீதியான வளர்த்துட்டத்துக்கும் இந்த பலவீனர்களை கவனிக்கிறது, பலவீனர்களை அரவணைக்கிறது ஒரு பெரிய ஒரு பங்கொண்ட செலுத்துது. இது அப்போ இதை எங்களுக்கு இன்னும் நிறைய பேசின்னு போகிறேன். இப்போ இதை மறுபக்கம் என்னென்னா சூரத்து தஹர் அல்லாஹ் தாலா அல் அப்ரார், நல்லடியார்கள் பற்றி பேசக்கொள்ள அவங்களோட பண்புகளாக அல்லாஹ் தாலா சொல்லுன்னா வயுத்இமூன அத்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீன வ யதீம வ அஸீரா, அவங்களுக்கு சொத்து செல்வங்கள் மீது ஆசை இருந்த போதிலும் அவங்க ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள், அனாதைகளுக்கு உணவளிப்பார்கள், அதே போல் கைதிகளை உணவளிப்பார்கள் என்று. உணவளிக்கிறேன்னு சொல்வது அல்லாஹ் தாலா அந்த அந்த உணவளிப்பது மாத்திரமல்ல, அந்த ஏழைகளையும் அனாதைகளையும் பராமரிக்கிறது, பலவீனர்களை பராமரிக்கிறது. அப்போ அப்ரார் நல்லடியார்கள் பண்புகளாக அல்லாஹ் தாலா சொல்கிறான். எனவே எங்களுக்கு இதில் நல்லா தெளிவு என்னென்றா, குர்ஆன் பலவீனர்கள் விஷயத்தில் இந்த அளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்திருக்குதுன்னு சொல்கிறது. அதே நேரம் இன்னும் எங்களுக்கு பேசலும் அவங்களுக்கு குர்ஆனில் சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தி வச்சு. உதாரணமாக சூரத்து நிசாவை நாங்கள் எடுத்தால் யத்தீம்கள் அனாதைகளோட சொத்துகள் எப்படி பராமரிக்கணும், அதுக்கான அந்த ஷுரூத்துகள் என்ன, பராமரிக்கிற ஆளோட தகமைகள் என்ன, அவர் அந்த பிள்ளையாக அதில் நடந்து கொண்ட அவருக்குரிய தண்டனைகள் என்ன, இப்படி பல விஷயங்களை பேசிக்குது. இப்போ ஜக்காத் எடுத்துக்கோங்க, ஜக்காத் எடுத்துக்கொண்டா ஜக்காத் யாருக்குண்டா சமூகத்தில் இருக்கின்ற பலவீனருக்கான அவங்க பொருளாதார ரீதியாக வளப்படுத்துவதற்கான ஒரு சிஸ்டம் குர்ஆன் மிக தெளிவாக பேசிக்குது. அப்போ இப்படி என்னென்றா குர்ஆன் பலவீனர்களை பாதுகாக்கிறதுக்கு தூண்டிக்கிற அதே நேரம் அவங்களோட அந்த உரிமைகள் பாதுகாக்கப்படணும், அவங்க சமூகத்துள்ளால் அந்த அரவணைக்கப்படணும் என்பதற்காக வேண்டி பல சட்ட ஏற்பாடுகளையும் செய்திருப்பதை எங்களை பார்க்கிறோம். எனவே இதுதான் அல் குர்ஆன்
பலவீனர்கள் தொடர்பாக பேசின அல்லது செல்லிக்கிற மிக முக்கியமான விஷயம். அப்போ இது வந்து என்ற 2வது பகுதி. நான் இதோட 3வது பகுதிக்கு போகிறேன், நடைமுறை சார்ந்த பகுதி. அப்போ இது ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட அந்த கோட்பாட்டு தெளிவொன்றை வழங்குற மாதிரி. குர்ஆனும் அதே நேரம் பொதுவாக இஸ்லாமும் பலவீனர்களை அரவணைக்கிற விஷயத்தில், பலவீனர்களை நேசிக்கின்ற விஷயத்தில் எந்த வகையான கருத்தை போக்க கொண்டிருக்கின்றது என்பது. 3வது பகுதின்னு சொன்னால் நபி அவர்களும் பலவீனர்களும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவீனர்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள், தன்னுடைய அந்த சமூக அமைப்பில் பலவீனர்கள் எப்படி அரவணைச்சு கொண்டு சென்றார்கள் என்ற விஷயத்தை தான் நாங்கள் இதில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அப்போ எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தாலா அல் குர்ஆனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக சொல்லக்கொள்ள, அவர்களுடைய அந்த வருகையின் நோக்கம் சம்பந்தமாக சொல்லக்கொள்ள, இன்னா அர்சல்னாக ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாங்கள் வந்து ரசூலுல்லாஹ் வந்து இந்த அகிலத்தாருக்கு அல்லது அகிலங்களுக்கான ஒரு அருளாக ரஹ்மத்தாகத்தான் நாங்கள் அனுப்பினோம். எனவே நபி அவர்களுடைய சொல்லாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், அங்கீகாரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது முழுக்க முழுக்க இந்த அருள் வடிவமாகத்தான் இருந்துச்சு. எல்லாமே அருள் பேஸ் தான். ஒரு நாளும் ரசூலுல்லாஹ் இந்த இந்த ரஹ்மா என்ற அந்த கன்செப்டுக்கு முரணாக நடந்ததாக எந்தவித வரலாற்று சான்றுகளோ ஹதீஸ்களோ இல்லை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அந்த இந்த ரஹ்மத்தையும் வந்து அந்த வருந்தி எடுத்துக்கொள்ளலை. உதாரணமாக ஒரு சமூக தலைவர், அவர் ஒரு நபி. அப்போ மக்கள் எப்போவுமே ஈந்து கொண்டிருக்கிற, மக்கள் எப்போவுமே பார்த்து கொண்டிருக்கிற, அவருடைய அந்த அந்தஸ்து எல்லாமே இருக்கிற. அப்போ அப்படி ஒரு நிலைமையில் கூட அவர் ஒரு நாளும் வந்து நான் பலவீனர்களோடு இரக்கமாகிக்கணும், அப்போ தான் நல்லம் எனக்கு, அப்படி இயல்புலேயே தான் அவர் இருந்தார். ஒரு நாளும் வருந்தி பலவீனர்களை அரவணைக்கிறது, அடுத்தாக்களோட இரக்கமாகிக்கிற விஷயத்தை எடுத்துக்கொள்ளலை. சூழ்நிலைக்கு சூழ்நிலை மாற்றமாக நடக்கவும் இல்லை. சில சந்தர்ப்பங்களில் பலவீனரோடு இருக்கிற, இன்னும் சில சந்தர்ப்பங்களில் பலமானவர்களோடு இருக்கிற, இப்படி இருக்கவும் இல்லை. எல்லா சந்தர்ப்பங்கள்லேயும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் இயல்புலேயே இந்த ரஹ்மா என்ற குணத்தை, அந்த பண்பை ரசூலுல்லாஹ் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே இந்த கருத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். எப்படி ரசூலுல்லாஹ் சமூகத்தில் இருக்கிற பலவீனர்களோடு நடந்து கொண்டாங்கன்னு சொல்லி. அப்போ அதில் முக்கியமாக ஆரம்பமாக வாரதுன்னு சொன்னால், சமூகத்தில் இருக்கிற ஒரு வகையான அந்த பலவீனர்கள் தான் சமூகத்தில் இருக்கிற முதியவர்களும் குழந்தைகளும். அப்போ எங்களுக்கு தெரியும், முதியவர்கள் வந்து பலவீனர்கள் சொல்லுகின்ற பொழுது குர்ஆன் மாதிரி தான் சொல்லுது. இளமை பருவத்துக்கு முன்னுக்கு இருக்கின்ற அந்த குழந்தை பருவம் ஐக்கியலும், இளமை பருவத்துக்கு பிறகு வருகின்ற அந்த முதுமை பருவம் ஐக்கியலும், ரெண்டும் வந்து ஒரு வகையான பலவீனமான, அதாவது சமூக அரவணைப்பை, சமூகத்தினுடைய அந்த உதவியை, ஒத்தாசையை வேண்டி நிற்கின்ற ஒரு பருவம். அப்போ அந்த டைமில் ரசூலுல்லாஹ் வந்து பெரியவர்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்று நாங்கள் தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஹதீஸ் தான், லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா. எங்களுடைய சிறியவர்களுக்கு அன்பு காட்டாதவரும், எங்களுடைய முதியவர்களை, மூத்தவர்களை கண்ணியம் செலுத்தாதவர்களும் எங்களை சார்ந்தவர் அல்ல. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களோடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ ஒரு விஷயத்தை கரைச்சி கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு வயசான மனுஷன் வாரார். அப்போ ரசூலுல்லாஹ் எழுந்து நின்று அவருக்கு இடம் கொடுக்குமாறு அந்த மக்கள்கிட்ட வேண்டி அப்படியே ரசூலுல்லாஹ் அந்த 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 பெரியார் அப்படியே முன்னுக்கு எடுக்கிறார். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை சொல்கிறார். அப்போ எங்களை முதியவர்களை நாங்கள் கட்டாயமாக கண்ணியப்படுத்தணும். ஏன்னாட்டா எங்களுக்கு தெரியும், அந்த முதுமைன்னு வருகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த கண்ணியம், அவர்களுக்குரிய அந்த இடத்தை கொடுத்தல் என்பது அவர்களுடைய மிக முக்கியமான தேவைகள் உண்டு. அவங்க அதை எதிர்பார்க்கிறேன் தான். எனவே ரசூலுல்லாஹ் அதை மிச்சம் அழகாக விளங்கி கட்டாயமாக சமூகத்தில் ஈக்கிற இந்த மனிதர்கள் அவர்களுடைய அந்த அனுபவத்துக்காக வேண்டி, வயசுக்காக வேண்டி, பங்களிப்புக்காக வேண்டி, அல்லது வயசாளி என்ற வகையில் நாங்கள் அவங்களை கண்ணியப்படுத்தணும்னு சொல்லத்தை எங்களை பார்க்கல. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்தான், எங்களுக்கு தெரியும் மக்கா வெற்றி சந்தர்ப்பத்தில் அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு 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 நபியாக, ஒரு ரசூலாக, அந்த படையுடைய தளபதியாக மக்கா வெற்றி கொண்டு வாரார். வந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குதுன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை அபூ குஹாஃபா அவர்களை வந்து ரசூலுல்லாஹ் கூட்டி வராரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காகவே. அப்போ அது வரைக்கும் அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல. அப்போ இது வந்து ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றி டைம், ரசூலுல்லாஹ் ஒரு காயிதாக திரும்ப மக்காவுக்குள்ளே நுழையிற டைம். அப்போ 20 வருஷத்துக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்பதற்காக வேண்டி அபூ குஹாஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தந்த வார டைம்.
அப்போ ரசூல்லா சொன்ன விஷயம் என்னெண்டா, நீங்கள் ஏன் இவரை கூட்டின்னு வந்த, இப்போ இவர் வயசாளி பலவீனமாக இருக்கிறார், இவரையே கூட்டி நான் என்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் வந்து இப்போனே வீட்டுக்கு. இப்போ ரசூல்லா அப்படித்தான் சொன்னேன். அவர் ஒரு இப்போ இந்த பெரும்பான்மை முஸ்லீம்கள் ஒரு தலைவர் இப்படியெல்லாம் மீக்கிற சந்தர்ப்பத்தில் ரசூல்லா சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் என்கிட்ட கூட்டின்னு வந்த, நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தால் நான் வீட்டுக்கு வந்து அந்த விஷயங்களை பார்த்துப்பேனேன்னு சொல்லிட்டு. அப்போ இதுதான் ரசூலுல்லா நடைமுறை ரீதியாக பலவீனர்களோடு இல்லாட்டி மூத்தவர்களோடு நடந்து கொண்ட முறை. எனவே இதே இன்னும் நாங்கள் கொஞ்சம் ஆழமாக பேத்து பார்த்துன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் தொழுகைன்னு சொல்வது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. அப்போ இந்த கடமையை கூட பலவீனர்கள் அல்லது குறிப்பாக வந்து முதியவர்களுக்கு நீட்டி தொழுவதன் மூலம் கஷ்டம் ஏற்படும் என்பதற்காக வேண்டி நீட்டி தொழுவிக்கிற சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கண்டிச்சுக்கிறான். ஒரு ஹதீஸில் வருது எப்படின்னா, ரசூலுல்லாஹ் வந்து அந்த ஒரு சஹாபி நீட்டி தொழுவிச்சதன் காரணமாக கண்டிக்கிறாரு. அப்போ அந்த சஹாபி சொல்கிறார், ரசூலுல்லாஹ் வேறு எந்த விஷயத்தையும் இந்த மாதிரி கண்டிச்சதுனா பார்த்தில்ல. என்னென்னா அவருக்கு முக்கியம் என்னென்னா, இப்போ தொழுகைன்னு சொல்வது ஒரு 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 சமூகத்தினுடைய ஒரு கூட்டு கடமை, பள்ளியில் கூட்டாக நிறைவேற்றுகின்ற ஒரு செயல். எனவே அந்த 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 சமூகம் பள்ளிக்கு வருகின்ற எல்லாரும் அவர் பலமானவன் ஐக்கியலும் பல வீணன் ஐக்கியலும் குழந்தைகள் ஐக்கியலும் யார் அமைக்கியலும் ஒத்தரும் விடுபடப்படாது. அப்போ ரசூலுல்லாஹ் மிக முக்கியமான நோக்கங்கள் ஒன்று என்னண்டா, சமூகத்தில் இருக்கிற பலவீனர்களையும் எங்களோட சமூகத்துக்குள்ளால் சேர்த்து கொண்டு போகணும், மரபரிச்சு கொண்டு போகணும். ஏன்னாட்டா இஸ்லாம் வந்து பலவீனத்தோட பார்க்குற பார்வை வித்தியாசம். நாங்கள் இன்ஷால்லா பார்ப்போம் அந்த இஸ்லாம் வந்து பலவீனர்களை எப்படி பார்க்குது, அவங்களுக்குரிய அந்த முக்கியத்துவத்தை ஏன் இப்படி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ தொழுகையை நீட்டி தொழுவித்ததற்காக வேண்டி அது முதியவர்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக ரசூலுல்லாஹ் வந்து கடுமையாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் வந்து அந்த மனிதர்களை வந்து மார்க்கத்தை விட்டு தூரமாக்குறீர்களா, நீங்கள் என்ன செய்யுங்கண்டா தொழுகையில் வார ஆக்களை வச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட தொழுகை அமைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அதுக்கான வழிகாட்டலை கொடுத்துக்கிறத பார்க்கிறேன். எனவே அந்த அந்த தொழுகை என்ற அந்த வணக்கத்தையும் கூட ரசூலுல்லாஹ் சமூகத்தில் இருக்கின்ற அனைவரும் அந்த பின்பற்றுகின்ற வகையில் அல்லது அனைவரும் கூட்டாக செய்கின்ற வகையில் அமைச்சு கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு வலியுறுத்திக்கிறத பார்க்கிறேன். அப்போ அடுத்ததாக நாங்கள் வரும்டா சிறுவர்களோடு ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்ட. அப்போ அனஸ் இப்னு மாலிக் எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாவோட தொடர்ந்து இருந்த ஒரு ஒரு சஹாபி. அப்போ அவர் ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லக்கொள்ள அவர் சொல்கிற, மா ரஐது அஹதன் கான அர்ஹமு பில் இயால் மின் ரசூலுல்லாஹ். அதாவது ரசூலுல்லாவை போல தன் குடும்பத்தினரோட குடும்பத்திற்கு அந்த குழந்தைகளோடு மிகவும் இரக்கமாக நடந்து கொண்டு ஒத்தரையும் நான் கண்டதே இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ்னு சொல்கிறது எங்களுக்கு தெரியும், பல பணிகள் பொறுப்புகள் யோசனைகள் சிந்தனைகள் வேலைகள் இதுகளுக்கு மத்தியில் அவருடைய அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த குழந்தைகள் இவர்களுக்கு ரசூலுல்லாஹ் அந்தளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்திருத்த எங்களுக்கு பார்க்கலும். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு நாட்டுப்புற அரபியோடு காய்ச்சி கொண்டிருக்கிறாரு. அக்ரா பின் ஹாபிஸ் என்ற அந்த ஒரு நாட்டுப்புற அரபி. அப்போ ரசூலுல்லாவுடைய பேரப்புள்ள ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ரசூலுல்லாஹ் அவர் அப்படியே அணைச்சி முத்தம் கொடுக்குறார். அப்போ அக்ரா பின் ஹாபிஸுக்கு வந்து ஷாக் ஆகிட்டுது. ஏன்னாட்டா நாங்கள் இந்த சூழல் பார்க்கல. சில நேரம் நாங்கள் எங்களோட பிள்ளைகளோட நல்ல அந்த அன்பாக நடக்கிறது முத்தம் கொடுக்கறது எங்களுக்கு அது ஒரு வளமையான விடயமாக ஐக்கியம். ஆனால் அந்த சமூகத்தில் அது வந்து ஒரு வளமையான விஷயம் இல்லை. குழந்தைகளோடு இறக்கமாக நடக்கிறதுன்னு சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். அப்போ ரசூலுல்லாஹ் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவரை அணைச்சி முத்தம் கொடுத்தோன்னே அக்ரா பின் ஹாபிஸ் ஒரு வகையாக ஷொக்காகி அதிர்ச்சியாகி, யா ரசூலல்லாஹ் எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிற, நான் வந்து ஏன் எந்த ஒரு குழந்தைக்கு இது இப்படி முத்தம் கொடுத்தில்லைன்னு. அப்போ ரசூலுல்லாஹ் மிக சுருக்கமாக ஒரு அழகான கருத்து சொல்கிறாரு, மன் லா யர்ஹம் லா யுர்ஹம். யார் அன்பு காட்டவில்லையோ அவர் அன்பு காட்டப்பட மாட்டார், அல்லாஹ்வின் புறத்திலேருந்து அவருக்கு அன்பு காட்டப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டு. எனவே அந்த ரசூலுல்லாஹ் இந்தளவு தூரம் அவர் அந்த பணிகளுக்கு மத்தியிலேயும் குழந்தைகளை வந்து அரவணைத்து கொண்டு சென்றார்கள் என்பதை வந்து எங்களுக்கு இதிலிருந்து புரிஞ்சு கொள்ளிடும். அதே நேரம் வந்து எங்களுக்கு இன்னொரு ஹதீஸ் எங்களுக்கு எல்லோரும் பரிச்சயமான ஒரு ஹதீஸ் தான். அப்போ ஒரு முறை ரசூலுல்லாஹ் தொழிக்கிறாரு, சுஜூத்ல இருக்கிற டைம் ரசூலுல்லாஹ் மிஷ நேரம் எடுக்கிறார். அப்போ சஹாபாக்களுக்கு ஒரு வகையான அந்த சந்தேகம் ஒன்று வந்துட்டு, ஏதாவது நடந்திக்குமோ ரசூலுல்லாஹ் ரூஹ் பெய்த்திக்குமோ
இப்போ ஹதீஸில் அப்படி தான் வருது, ஹதஸ அம்ருன், ஏதாவது சீரியஸான விஷயம் நடந்திக்குமோ, அல்லது வந்து வஹி வருகின்றதோ. அப்போ தொழுவிச்சு முடிஞ்ச அப்புறம் ரசூல்லாட்ட அந்த கேட்ட டைம் என்ன நடந்ததுன்னு கேட்ட டைம் ரசூல்லா ஒரு அழகான ஒரு பதிலை சொல்கிறார். இன்னி இருத்தஹலனி இப்னி இருத்தஹலனி, என்னுடைய குழந்தை, அதாவது பேரப்பில் வந்து இருத்தஹலனி, என்னை வந்து ஒரு வண்டியாக பயன்படுத்தி என்னை அப்படியே ஓட்டி கொண்டிருந்தார். நான் வந்து சுஜூத்லேருந்து என்னை மேற்கு மேலே ஏறி அப்படியே அவர் விளையாடி கொண்டிருந்தார். ஃபகரிஹ்து அன் உஅஜ்ஜிலஹு ஹத்தா யக்தி, நான் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, அவர் விளையாடி முடியங்காட்டியும் நான் வந்து அவசரப்பட விரும்பலை. ஃபகரிஹ்து, நான் வெறுத்தேன் அதை. அப்போ இது எந்த ரசூல்லா சொல்கிறது, இது எப்போ சுஜூத்லிற டைமில் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கி சும்மா யோசிச்சு பாருங்க, எங்கள்கிட்ட குழந்தைகள் பள்ளிக்கு வந்தால் நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம். என்னேட்டா இப்போ பலவீனர்னு சொல்கிறது என்னன்னா அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு பலவீனம் மீக்கேன். அப்போ குழந்தைகள்னு வரக்குள்ள நாங்கள் எங்கள்ட லெவல்லேருந்து எதிர்பார்க்கலாம். பள்ளிக்கு வந்தால் இல்லாட்டி அவங்க சத்தம் போடையிலும் விளையாடையிலும் அங்கே பாயலும் இங்கே பாயலும் எல்லாம் செய்யலும். அப்போ ரசூல்லா கூட அழகான முறையில் அந்த இப்போ பலவீனம்னு சொல்லக்குள்ள என்னென்னா நாங்கள் அந்த எங்கள்ட லெவலுக்கு எதிர்பார்க்குறேன். இப்போ பலவீனம்னு சொல்கிறது என்னன்னா அவங்க எங்கள் லெவலுக்கு ஈக்க மாட்டாங்க சொல்கிறது தானே. அப்போ அவங்கள அரவணைச்சு கொண்டு போகிறது, அவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்வது தான் நீங்கள் முக்கியம், அவங்களோட லெவலுக்கு இறங்கி. அப்போ ரசூல்லா அந்த சுஜூத் அவ்வளோ நேரம் நீட்டினேன்டா அவர் விளையாடி முடியங்காட்டியுமே இந்த ரசூலுல்லா. அப்போ அந்த அளவு தூரம் ரசூலுல்லா அழகான முறையில் அந்த குழந்தைகளோடு நடந்து கொண்டதை பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி எங்களோட நடைமுறை வந்து தலை கீழாய்க்குது. குழந்தை பள்ளிக்கு வரவானம்னு அறிவிக்கிறதும், வந்தால் ஃபஸ்ட் ஆஃப் லீக்கேலா செகண்ட் ஆஃப் லீக்கேலா பின்ன போய் தீரிங்க கொண்டு செல்றதும் இப்படி, அல்லது வார குழந்தையும் வந்து ஒரு வகையாக அந்த ஸ்டிக் பண்ணி சத்தம் போடப்பட அமைதியாயிக்கொண்டு செல்றதும். அப்போ எப்படி அந்த பலவீனர்கள் வரக்குள் ரசூல்லா எப்படி நடந்து கொண்ட என்பது எங்கள்கிட்ட வந்து நிறைய படிப்பினை அளிக்குது. அப்போ இதில் முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது போல் என்னென்னா ரசூல்லோட முக்கிய நோக்கம் என்னென்னா அந்த சமூகத்தில் யாரும் அந்த விடுபட்டு பேய்த்திரப்படாது. அவர் முதியவர் ஐக்கியலும், அல்லது சின்ன ஒரு குழந்தை ஐக்கியலும், அல்லது நோயாளி ஐக்கியலும், அல்லது விசேட தேவையுள்ளார் ஐக்கியலும். இப்போ யாராக இருந்தாலும் எங்களோட அந்த சமூக அமைப்புக்குள்ளால் நாங்கள் அவங்கள அரவணைச்சு கொண்டு போகணும். இப்போ ஒரு குழந்தையை நாங்கள் பள்ளியில் தரத்தின் ஐந்து நடக்கிற அவர் வேறொரு இதில் போவார். இப்போ முதியவர்களை நாங்கள் மூத்தவர்களை கரிசனை செலுத்தாட்டி அவரை தனிமைப்பட்டு பேய்த்துருவார். இப்போ ரசூல்லா நோக்கம் அதில் ஒரு சமூகமாக ஒரு சமூகத்துக்கு எல்லாரும் தேவை. பல மாணவர்களும் தேவை, பல வீரர்களும் தேவை, முதியவர்களும் தேவை, குழந்தைகளும் தேவை, அடுத்த ஜென்ரேஷனாக குழந்தைகள் தேவை, இப்படி எல்லாரும் தேவை. அப்போ எல்லாரையும் நாங்கள் அவங்களுடைய அந்த நிலைமைகளுக்கேற்ப அனுசரித்து போகணும்னு சொல்கிறது ரசூலுல்லாவுடைய முக்கியமான ஒரு கருத்தாக இருந்துச்சு. ஹதீஸெல்லாம் வாசித்தோம் எங்களுக்கு இந்த கருத்து நல்லா விளங்கும். அப்போ பலவீனர்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறது இதுதான். அவங்கள எங்களை சில நேரம் நாங்கள் பலவீனம் நேசிக்கிறோண்டா சில நேரம் அவங்களுக்கு உணவை கொடுத்துட்டு அவங்கள சாப்பாடை கொடுத்துட்டு சல்லியை கொடுத்துட்டு போகிறது இல்லை. எங்களோட சமூக அமைப்புக்குள்ளால் அவங்களை இணைச்சி கொண்டு போகிறது அதுதான் முக்கியம். இப்போ சில நேரம் நாங்கள் நினைக்கிறோம் நான் என்ற கடமைகளை செய்கிறேன், ஜக்காத்தை கொடுக்குறேன், நான் ஒரு ஏழை ஒன்றுக்கு என்ற சல்லிகளை கொடுக்குறேன், அது இல்லை. சமூக அமைப்புக்குள்ளால் ஃபுல்லாக அவங்களை இணைக்கணும் நாங்கள். அப்போ அந்த எப்போவுமே சதாவும் நாங்கள் அவங்களோட உறவாடணும். இதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. خير. அப்போ நாங்கள் பார்த்த மாதிரி ரசூலுல்லா எப்போவுமே சமூகத்தில் இருக்கிற பலவீனர்களை வந்து அந்த சமூகத்துக்குள்ளால் இணைச்சு கொண்டு போகிற ஒரு வழிகாட்டில் தான் எங்களுக்கு தந்திரத்தை பார்க்கலாம். அதில் தொடராகத்தான் ரசூலுல்லா அந்த குழந்தைகளோடு நடந்து கொண்ட முறை சம்பந்தமாக ரசூலுல்லா அந்த முக்கியமான மீட்டிங்கள் இருந்தாலும் முக்கியமான
ஆக்களோட பேசிக்கொண்டு சஹாபாக்களோடு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட அவனோட பேர பிள்ளைகள் வந்தால் மடியில் தூக்கி வச்சுக்கொள்வான், இடைக்கிட முத்தங்களை கொடுப்பான், அவனுக்கான துவா செய்வான். அப்போ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ரசூலுல்லாஹ் முக்கியமான துவா, அல்லாஹும்ம அர்ஹம்ஹுமா ஃபஇன்னி அர்ஹமுஹுமா, யா அல்லாஹ் நான் என் பேரப்பிள்ளை 2 பேரும் விரும்புகிறேன், நீயும் அவர்களை விரும்பு, அவர்களுக்கு ரஹ்மத் செய் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சுக்கிறான். அப்போ இதுதான் எங்களுக்கு இஸ்லாம் அந்த பலவீனர்களோடு நடந்து கொள்றதுக்கான அந்த வழிகாட்டலை எப்படித்தான் எங்களுக்கு தாரதை பார்க்கலும். அதில் அப்போ குழந்தைகளோடே நாங்கள் இந்தளவு தூரம் நடந்து கொள்ளோண்டா சமூகத்தில் இருக்கின்ற அந்த அனாதைகளோடு நாங்கள் எவ்வளோ தூரம் நெருக்கமாக அவங்களை அரவணைச்சு கொண்டு நடந்து கொள்ளணும் என்பது இங்கே தெளிவாகுது. ஏன்ட்டா அனாதைகள்னு வரக்குள்ள அவங்களுக்கு அந்த பெற்றோர்கள் இல்லை, அல்லது அவங்களுக்கு தேவையான அந்த வசதிகள் வாய்ப்புகள் இல்லை. எனவே அனாதைகள் என்று வருகின்ற பொழுதும் கட்டாயமாக இஸ்லாம் எங்களுக்கு நல்ல வழிகாட்டல்களை தந்திக்குது. அப்போ இதுகளை நாங்கள் பார்த்தால் எங்களுக்கு நல்ல தெளிவு, குர்ஆன் வந்து பலவீனர்களை எப்படி நேசிக்குது, எப்படி சமூக அமைப்புக்குள்ளால் அரவணைச்சு கொண்டு போகிறேன். இப்போ இதில் ஒரு ஹதீஸை பாருங்க, மன் தம்ம யத்தீமன் பைனல் முஸ்லிமீன், யார் ஒரு அனாதையை முஸ்லீம் சமூகத்தோடு அப்படி இணைச்சு கொள்கிறாரோ, ஃபி தஆமிஹி வ ஷராபிஹி, அவர் குடிக்கிறத அவர் சாப்பிட்றத அதே அந்த அனாதைக்கும் கொடுக்குறாரு, முஸ்லீம் சமூகத்தோடு அப்படியே இணைச்சு கொள்கிறார். அப்போ வித்தியாசமாக ஒதுக்கி பார்க்கல, அப்படியே இணைச்சு கொள்கிறாரு. ஹத்தா யஸ்தக்னா அன்ஹு, எந்த அளவுக்குண்டா ஒரு அனாதை எங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு வயசு அடையும் வரைக்கும் அனாதை, அதுக்கு பிறகு அது பெரிய பிள்ளையாக மாறிடும். அப்போ அந்த கட்டம் வரங்காட்டியும் யார் ஒரு அனாதையை அப்படியே அவரோடு இணைச்சு கொண்டு அவருக்கு தேவையான உணவு உடை இதுகளை கொடுத்து வராரோ, வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிறது, கடமையாகிறதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னோம். அப்போ எங்களை பார்க்கலும் எந்த அளவு தூரம் அந்த பலவீனர்கள் விஷயத்தில் இஸ்லாம் வழிகாட்டிக்குது. இன்னொரு ஒரு அழகான ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லித் ஒரு அழகான ஹதீஸ், அத்துஹிப்பு ஐயலீன கல்புக், உங்களோட அந்த உள்ளம் சாஃப்டாகணும், மிருதுவாகணும் நீங்கள் விரும்புகிறீங்களா? அப்போ நாங்கள் சில நேரம் ஃபீல் பண்ணுவோம், எங்களோட உள்ளம் கொஞ்சம் கடுமையாய்க்குது, கஷ்டமாய்க்குது, அந்த சில நேரம் அந்த அந்த சாஃப்டாக உணர்றது இல்லை, கவலைகள் வரதில்லை, கண்ணீர் வரதில்லைன்னு சொல்லிட்டு இப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறா, துஹிப்பு அன் யலீன கல்புக், உங்களோட உள்ளம் வந்து சாஃப்டாகணும் நீங்கள் விரும்புகிறீங்களா? இப்போ ரசூலுல்லாஹ் அழகான ஒரு வழிமுறை செலுத்தார். என்னண்டா இன்னொரு விஷயம் கேட்குறார், வத்துதிரிக் ஹாஜத்தக், அப்போ உங்களோட உள்ளம் சாஃப்டாகிறது, உங்களோட தேவைகள் நிறைவடையும். எங்களுக்கு மனுஷன் வரக்கும் நிறைய தேவைகள் இருக்கிற, அப்போ இந்த தேவைகளும் நிறைவடையணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? அப்போ இந்த 2 விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்டா. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இர்ஹமில் யத்தீம, அனாதைகளுக்கு வந்து நீங்கள் அன்பு காட்டுங்கள். அது மட்டும் இல்லை, வம்சஹ் ரஸஹு, அந்த அனாதையில் தலையை மெதுவும் அப்படியே தடாவி விடுங்க, அந்த உள்ளம் அப்படியே இலகிடும், உள்ளம் அப்படியே லேசாகிடும். வஅத்இம்ஹு மின் தஆமிக், அந்த அனாதைக்கு வந்து உங்களோட உணவிலிருந்து உணவளியுங்கள். யலின் கல்புக் வத்துதிரிக் ஹாஜத்துக், அவங்களோட உள்ளம் வந்து மென்மையாக மிருதுவாக சாஃப்டானதாக மாறிடும், அவங்களோட தேவைகளும் நிறைவடையும். அப்போ அந்த 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 அட்டாச்மெண்ட் ரசூலுல்லாஹ் எப்படி அந்த பலவீனர்கள் சமூகத்தில் இருக்கிற பலவீனர்களை கவனிக்கிறதையும், ஒரு மனிதண்ட தேவைகள், ஒரு மனிதண்ட அந்த உல ரீதியான தேவைகள் நிறைவடைகிறதையும் ரசூலுல்லாஹ் அந்த இணைச்சிக்கிறத பார்க்கல. அப்போ இந்த 3 பேர், ஒன்று அந்த அனாதை, 2வது வந்து அந்த பலவீனருக்கு உதவி செய்கிறாள், 3வது வந்து அல்லாஹ்வுடைய அந்த இது. ஏன்ட்டா அல்லாஹ் தான் அந்த உள்ளத்தை இலகுப்படுத்தணும், அல்லாஹ் தான் எங்களுக்கு எங்களோட தேவைகள் இல்லாமக்கணும். அப்போ ரசூலுல்லாஹ் சமூகத்தில் அந்த பலவீனர்களை பற்றி பேசக்கூட நிறைய இடங்களில் அல்லாஹ் இணைச்சி தான் பேசிக்கிறேன், கூலியை அங்கே தான் வச்சுக்கிறேன், அது சொர்க்கம் ஆக்கிலும் அல்லது உலகத்தில் உள்ள கூலிகள் ஆக்கிலும். எனவே இப்படி அந்த பல ஹதீஸ்கள் எங்களை பார்க்கிலும் அந்த பலவீனர்கள் தொடர்பாக, அவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்வது தொடர்பாக, அவங்கள நேசிக்கிறது அரவணைக்கிறது தொடர்பாக குர்ஆன் இந்த ரசூலுல்லாஹ் நடைமுறை பேசிக்கிறது. அதே நேரம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு சாரார் தான் இந்த பணியாட்கள். எங்களோட கடையில் வேலை செய்கிற ஆக்கள் ஐக்கியலும், அல்லது வீட்டில் வேலை செய்கிற ஆக்கள் ஐக்கியலும், அல்லது ஆஃபீஸில் நாங்கள் ஒரு பொசிஷன் லீக்கும் எங்களுக்கு கீழால் வேலை செய்கிற ஆக்கள் ஐக்கியலும். அப்போ ரசூலுல்லாஹ் ஹதீஸ், இஹ்வானுக்கும் ஹவலுக்கும், அதான் உங்களோட பணியாட்கள் வந்து உங்களோட சகோதரர்கள் தான், உங்களிலிருந்தே வந்த ஆக்கள் தான், அவங்களுக்கு அவங்க பணி செய்கிற ஆக்கள் ஐக்கியலும், ஆனால் அவங்க வந்து உங்களோட சகோதரர்கள் தான். நீங்கள் மேலே அவர் கீழேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாளும் பார்க்கலாம், அவரும் வேலை செய்கிறார், அதுக்கான சம்பளத்தை கூலி எடுக்கிறார், ஆனால் வந்து உங்களோட சகோதரர் என்ற வகையில் நீங்கள் அவங்கள நடத்தணும். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறேன் தண்டா, அல்லாஹ் தஆலா அவர்களை வந்து உங்களோட பொறுப்பில் தந்திக்கிறேன்.
அப்போ நீங்கள் அவங்களுக்கு பொறுப்பாயிக்கணும். பொறுப்பாயிரன்னு சொல்லி ஒரு நாளும் அந்த பொறுப்பை துஷ்பிரயோகம் செய்யலாம். அவங்களோட நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். அப்போ ரசூல்லா அந்த ஹதீஸை தொடர்ந்து சொல்கிறார், நீங்கள் சாப்பிட்றதே அவங்களுக்கு சாப்பிட கொடுங்க. நீங்கள் ஒரு சாப்பாடு அவங்களுக்கு வித்தியாசமான சாப்பாடு அப்படி கொடுக்குவாங்க. நீங்கள் உண்டு குடிக்கிறதே அவங்களுக்கும் கொடுங்க. நீங்கள் எப்படி அவங்களோட வாழ்க்கையை அனுபவிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களையும் வச்சுக்கொள்ளுங்க. அதே நேரம் ரசூல் இன்னொரு அழகான வழிகாட்டல், அவங்களோட சக்திக்கு மீறி அவங்களுக்கு வேலைகளை சுமத்தவான. அவங்களுக்கு தெரியும் அவரோட கெப்பாசிட்டி என்ன, அவரோட சக்தி என்ன, பலம் என்னன்னு. அப்போ அதுக்கு மேலே வந்து நீங்கள் அவருக்கு வேலைகளை சுமத்தவானம். அப்படி நீங்கள் சுமத்தினால் ஃபஅஈனூஹும், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஏன்னா சரி அவசரமாக வேலை பேசிக்கலி அவங்கள சுமத்தேலாம், அவருடைய சக்திக்கு உட்பட்டு தான் நீங்கள் சுமத்தணும். அப்படி நீங்கள் சுமத்தினால் என்ன செய்யணும்னா போய்த்து அவரோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அந்த வேலையை முடியும். அப்போ இதுதான் எங்களுக்கு கீழால் வேலை செய்கிற ஆக்கள் சம்மந்தமாக இஸ்லாம் சொல்லித்தார அந்த வழிகாட்டு. அப்போ எவ்வளோ ஒரு அழகான வழிகாட்டு என்று ரசூலுல்லாஹ் ஃபஸ்ட்டுக்கே சொல்லிட்டார், இஹ்வானுக்கும் ஹவலுக்கும், அவங்களோட பணியாட்களாக இருந்தாலும் அவங்களோட சகோதரர்கள், அவங்களுக்கும் சொல்லிட்டு அதிகாரம் இல்லை, அவங்களோட பொறுப்பு கீழ் உள்ளாக்கு. அப்போ அந்த பொறுப்பை நீங்கள் ஒரு நாளும் துஷ்பிரயோகம் செய்யலாம். அப்போ ரசூலுல்லாஹ் இதுக்கு எங்களுக்கு அழகான முறையில் ஒரு நடைமுறையும் காட்டுகிறார். மா தரப ரசூலுல்லாஹ் ஷைஅன் கத்து, ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் அந்த எந்த ஒன்றையும் அடித்ததில்லை. ஷெய் உண்டு சொன்னால் அந்த மனுஷனுக்கு அடிக்கிற மட்டும் இல்லை, அது மனுஷன் ஆய்க்கேலும் மிருகம் ஆய்க்கேலும் பொருள் ஆய்க்கேலும் எந்த ஒன்றுக்கும் ரசூல் ஷெய் என்று சொல்கிறது ஒரு விடயம், ஒரு பொருள். அப்போ அது வந்து மனுஷனாகத்தான் நீக்கோன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்திலேயும் எந்த ஒன்றுக்கும் அடித்ததில்லை. வலா இம்ரஅத்தன் வலா ஹாதிமன், பெண்ணுக்கு அடித்ததும் இல்லை, பணியாட்களுக்கு அடித்ததும் இல்லை. அப்போ இதுதான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அந்த பலவீனர்களோடு எங்களை பொறுப்புள் உள்ளவர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லித்தார ஒரு முக்கியமான பாடம். இன்னொரு சாரார் நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். இது என்னென்னா, இப்போ சமூகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாரும் பலவீனர்கள் தான். ஏன்னா திடீர்னு நாங்கள் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு போயிடும், திடீர்னு கடனில் விளையிலும், நல்ல ஆரோக்கியமாக மாஷா அல்லாஹ் ஆரோக்கியமாக கேளும், திடீர்னு ஒரு பெரிய ஒரு நோய் ஒன்றில் விளையிடும், அல்லது வீட்டில் வந்து திடீர்னு ஒரு ஜனாசா ஒன்று விளையிடும். அப்போ அந்த டைமில் நாங்கள் பலவீனர்களாகவும், அந்த டைமில் எங்களுக்கு சமூகத்தில் அந்த அரவணைப்பு ஒத்துழைப்பு தேவைப்படும். அப்போ ரசூலுல்லாஹ் இதுக்கான வழிகாட்டலையும் தந்திக்கிறேன். அப்போ எங்களுக்கு அந்த பரிச்சயமான ஒரு ஹதீஸ் தான், ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீம் மீது 5 கடமைகள் இருக்கின்றன. அப்போ இந்த 5 கடமையும் என்னென்னா, அந்த சமூகத்தில் இப்படி திடீரென நடக்கின்ற அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாங்கள் எங்களுக்குள்ளால் அந்த ஒத்துழைப்பு அரவணைப்பை செஞ்சு கொள்ளணும் என்பதை பற்றி பேசுகிற ஹதீஸ். முதலாவது என்னென்னா, ஒரு முஸ்லீம் அவங்களுக்கு சலாம் சொன்னால் நீங்கள் அவரை சலாம் சொல்லணும். அப்போ நாங்கள் சில நேரம் வந்து அந்த சலாம் தானேன்னு சொல்லிட்டு லேசாக எடுக்கணும். அதிலேருந்து தான் அந்த சமூக உறவு, சமூக அந்த கட்டுக்கோப்பு ஆரம்பமாகிற. இஸ்லாம் அப்படி தான் வச்சுக்கிறேன். அப்போ ஒரு முஸ்லீம் அவங்களுக்கு சலாம் சொன்னால் நீங்கள் திருப்பி பதில் சொல்கிறது கடமை. ரெண்டாவது என்னென்னா, நோயாளிகளை தரிசித்தல், இயாதத்துல் மரீத். அப்போ ஒரு சமூகத்தில் இல்லாட்ட உங்களுக்கு தெரிஞ்ச இல்லாட்ட உங்களோட அசலில் ஒரு நோயாளியாக இருந்தால் நாங்கள் அவளை கட்டாயம் தரிசிக்கணும். அப்போ எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயமாக விளங்கினாலும் அவர் பலவீனமாக்கிறாரு, நாங்கள் என்ன செய்கிறோம், அவரை பற்றி பலப்படுத்துகிறோம், நாங்கள் ஈக்கிறோம். என்ன சரி நோய்கள் வந்து நாங்கள் ஈக்கிறோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அப்போ இதைத்தான் எங்களுக்கு அந்த அப்படியான சந்தர்ப்பங்கள் இஸ்லாம் வழிகாட்டு. மூணாவது என்னென்னா, இத்திபாவுல் ஜனாயிஸ். அப்போது ஒரு வீட்டில் ஒரு ஜனாசா ஒன்று விழுந்தால் அந்த வீடே ஒரு வகையான பலவீனமாக மாறிடும். அப்போ நாங்கள் பேய்த்து நாங்களும் மீக்கிறோம். மரணம் சொல்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையான விஷயம்தான். அப்போ நாங்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களோட கூட சமூகமாக ஆகிக்கிறோம். அப்போ இதுவும் வந்து என்னென்னா கட்டாய கடமைகள் ஒன்று, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை செய்ய வேண்டிய விஷயங்கள். நாலாவது என்னென்னா, அழைப்பிற்கு பதில் அளித்தல். அப்போ இதுவும் என்ன செய்யும், எங்களை சமூகத்துக்குள்ளால் வந்து ஒரு கட்டுக்கோப்பை உருவாக்கும். அஞ்சாவது முக்கியமான சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் தும்மியவருக்கு பதில் சொல்ல. இதுவும் நாங்கள் சொன்ன மாதிரி தான், சலாம் சொல்கிற மாதிரி தான். என்னட்டா அதிலிருந்தான் எங்களை சமூக உறவு, சகோதரத்துவம், சமூக கட்டுக்கோப்பு இந்த விஷயங்கள் ஆரம்பமாகிற. அப்போ சில நேரம் நாங்கள் சமூகத்தில் அந்த சில சந்தர்ப்பங்களில் பலவீனமாக மாறையிலும், திடீரென ஒரு கடன் வரையிலும், திடீரென நோய் வரையிலும். அப்போ இந்த சந்தர்ப்பங்கள்லேயும் வந்து அந்த பலவீனர்களை வந்து கவனிக்கிறது சமூகத்துடைய முக்கியமான பொறுப்பு. அதுதான் ஒரு ஹதீஸில் எங்களை பார்க்கலும், ஒரு முறை ஒரு சஹாபி ஒன்று பள்ளியில் ஐந்து கொண்டிருக்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட பற்றி கேட்குற, அப்போ அது தொழுகை இல்லாத டைம். அப்போ தொழுகை இல்லாத டைமில் பள்ளியில் ஈக்கிறீங்களே ஏன்னு சொல்லிட்டு.
அப்போ அந்த சஹாபி பதில் அளிக்கிறேன்டா யார் ரசூலல்லாஹ் கொஞ்சம் கடன் தொல்லை, அதே நேரம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிக்குதுண்டு. அப்போ ரசூல் என்ன செய்கிறேன்டா அழகான ஒரு துவா ஒன்று சொல்லி கொடுக்குறாரு. அப்போ எங்களுக்கு பரிச்சயமான துவா, அந்த கடன் தொல்லையிலிருந்து சோம்பேறித்தனத்திலிருந்து இதிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தேடி. அப்போ நாங்கள் சொல்ல வர விஷயம் என்னென்னா, பாருங்க, ஒன்று பள்ளி அதாவது தொழுகை நேரம் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தை ஒத்தரிக்கிறாரு. அப்போ ரசூல்லா அந்த பொறுப்புணர்ச்சியை பார்த்தோம். நாங்கள்டா சில நேரம் கணக்கில்லாம் போய் ரசூல்லா போய்த்து கேட்குறாரு என்ன விஷயம்ட்டு. அப்போ அவரும் சொல்கிறார். ஆனால் ரசூல்லா உண்மைக்குமே நாங்கள் பல போது நாங்கள் எல்லாருக்கும் பொருளாதார ரீதியாக உதவி செய்யோண்டு இல்லை. சில நேரம் சில வார்த்தைகள் வந்து அவங்கள தூக்கிடும், சில வார்த்தைகள் வந்து அவங்களோட வாழ்க்கையில் அந்த போக்கையே மாற்றிடும். அப்போ இந்த ரசூல்லா சொல்லி கொடுத்தேன்னு ஒரு துவா, நீங்கள் துவா கேளுங்க எல்லாம் சரியாகும். அப்போ அப்போ சமூகமாக வரக்குள்ள நாங்கள் சில நேரம் நாங்களும் சில நேரம் பலவீனங்கள் ஆயிப்போம். பொருளாதார ரீதியாக பலவீனம் ஐக்கியலும் அல்லது உடல் ரீதியாக பலவீனம் ஐக்கியலும் பிரச்சனை இல்லை. நாங்களும் போய்த்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்கிறதும் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதும் போய்த்து கூட நிற்கிறதும் வந்து அவங்கள தூக்கிடும். அப்போ இதுதான் ரசூலுல்லாஹ்வோட வழிகாட்டல். பலவீனங்களை அப்போ நேசிக்குதா இல்லையான்னு சொல்ல ஒரு கேள்வியே இல்லை. இஸ்லாம் வந்து பலவீனங்களை எந்த அளவு தூரம் நேசிக்கிறேன்னு சொல்லத்தை, எந்த அளவு தூரம் அரவணைக்குன்னு சொல்லத்தை எங்களுக்கு இதில் இருந்து மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ளையிலும். அதே நேரம் வந்து இன்னும் ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். ஒரு முறை அப்போ இது கடன் சம்மந்தமான ஒரு விஷயம். அப்போ ஒரு சஹாபி ஒன்று தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் திடீரென்று கடனாளியாக மாறுறார். அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிட்ட டைம் ரசூலுல்லாஹ் சொல்றார் என்னென்னா, தசத்தகு அலைஹி, அவங்கள்ட்ட சதக்காக்களை நீங்கள் இவருக்கு கொடுங்கன்னு சொல்லி. அது பிறகு அந்த கடன் கொடுத்தா கழிக்குது அவங்கள கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறேன்டா, ஹுது மா வஜத்தும் லைஸ லக்கும் இல்லா தாலிக். அப்போ நீங்கள் அவருக்கு கடன் கொடுத்திருப்பீங்க, அப்போ கடன் சல்லியை ஈக்கிற சல்லி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு முழுமையாக எங்களுக்கு அந்த கடன் அடைக்கலா, அவங்கள்ட்ட அந்த அவருக்கு சதக்காவாக கிடைச்ச சல்லியிலிருந்து அவர் ஈக்கிற சல்லியை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ எங்களுக்கு பார்க்கலாம் ரசூலுல்லாஹ் எப்படி அந்த 2 சைடும் ஒரு வகையான அந்த சமூக பொறுப்பை அந்த வளர்த்துட்டார். ஒன்று ஒருத்தன் கடன் பட்டிக்கிறாரு, அப்போ சமூகத்துக்கே சொல்கிறாரு அவருக்கு சதக்கா செய்யுங்கொண்டு. அப்போ கடன் கொடுத்தாக்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இவர் டீக்கிற சல்லி இவ்வளவுதான், அவங்களோட முழுமையாக எடுக்கலா, நீங்கள் என்ன செய்யணும் ஈக்கிற சல்லியில் கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை மற்றது. அப்போ என்னென்னா ரசூலுல்லாஹ் அந்த எப்படி அந்த அந்த இப்படியான சிச்சுவேஷன் கடன்கள் இதுகள் வார டைம் ரசூலுல்லாஹ் அந்த பலவீனர்களை எப்படி கைட் பண்ணுறாரு, எப்படி வழி நடாத்துறாரு என்பதை எங்களுக்கு இதில் பாக்கியில் மைக்குது. இறுதியாக வந்து என்னெண்டா எங்களுக்கு தெரியும் சமூகத்தில் அந்த விசேட தேவை உள்ளாக்கள் நிறைய பேர் இருக்கிறார். அவங்களும் முக்கியமாக பலவீனர்கள். நான் நினைக்கிறேன் ஏண்ட அந்த அவதானத்தின்படி இந்த சாரார் கவனம் செலுத்தப்படுவது குறைவு சமூகத்தில், அந்த விசேட தேவை உள்ளாக்கள். இப்போ சஹாபா சமூகத்திலேயும் உண்மைக்குமே விசேட தேவை உள்ளாக்கள் இந்த. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்களோட எப்படி நடந்து கொண்டேன்னு சொல்கிறது ஒரு அற்புதமான விஷயம். உதாரணமாக ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி. இப்போ ஜுலைபீப்னு சொன்னாலே அந்த உடல் ரீதியாக கொஞ்சம் வித்தியாசமான உடல் அமைப்புகளை கொண்ட ஒரு சஹாபி உண்டு. அப்போ ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்குண்டா அந்த சஹாபியை கட்டி அணைச்சி சஹாபியோட கூட அந்த ரசூலுல்லாஹ் சொல்கிறேன்டா, அல்லாஹும்ம ஹாதா மின்னி வ அன மின்ஹு, யா அல்லாஹ் நான் அவரிலிருந்தும் அவர் என்னிலிருந்தும் ஆனவர்கள், இவர் ஏண்ட சகோதரர் நான் அவர சகோதரர், அந்தளவு தூரம் நெருக்கம். அப்போ அந்த விசேட தேவையுள்ள ஆக்கள் என்று வருகின்ற போது ரசூலுல்லாஹ் ஒதுக்கலை சமூகத்தை விட்டு, அவங்களும் சமூகத்துக்குள்ளால் ரசூலுல்லாஹ் சேர்த்து கொண்டதை பார்க்கலாம். அதே நேரம் வந்து ஒரு பெண்மணியோட சம்பவம் அப்போ அந்த ஹதீஸ்லேயே வாரேன்னா, ஃபி அக்லிஹா ஷை, ஒரு பெண்மணி ஒன்று ரசூலுல்லாஹ் சந்திக்குவார். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்ல, யா ரசூலல்லாஹ் உங்களிடம் எனக்கு ஒரு தேவை இருக்கின்றது, நான் சில விஷயங்கள் பேசணும்னு. அப்போ அந்த பெண்மணி யாருன்னா அவட அந்த அறிவு வந்து கொஞ்சம் குறைபாடுள்ள அறிவு, கொஞ்சம் அறிவு ரீதியாக பலவீனமான ஒரு பெண். அப்போ அந்த பெண்மணிக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிற என்னென்னா, உங்களுக்கு என்ன பேசணுமோ என்ன அப்படியே கூட்டிக் கொண்டு பேசுங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வை அப்போ அந்த ஹதீஸில் ரிவாயத்தில் வாரேன்டா அந்த 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 ஏரியாவில் ரோட்டில் அப்படியே நடந்து அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்வோட அவட முறைப்பாடு சொல்லின்னு போகிற, ரசூலுல்லாஹ்வும் பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுன்னு போகிற. அப்போ அந்த என்னென்னா அவர் அந்த அந்த பெண்மணியில் அறிவு தரத்துக்கு இறங்கி நாங்கள் அவங்கள கேட்குறேன், அவங்கள நிலைமையை அறிஞ்சு நாங்கள் புரிஞ்சு நடக்கிறது. அப்படிதான் ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலை. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு ஆள் பிஸியான மனுஷனாக இருந்தாலும் சமூகத்தில் இருக்கிற இப்படி பலவீனர்களோட ரசூலுல்லாஹ் இப்படி அழகான முறையில் நடந்து கொண்டு எங்களுக்கு பார்க்கல.
இப்படி நிறைய சம்பவங்கள், நிறைய உதாரணங்கள் ஈக்கிறத பார்க்கிறோம். அப்போ இது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இஸ்லாம் வந்து பலவீனர்களை எப்படி அந்த சமூக அமைப்புக்குள்ளால் அப்படியே அரவணைச்சு கொண்டு போகுது, இணைச்சி கொண்டு போகுதுன்னு சொல்கிறது முக்கியம். அப்போ நாங்களும் ஒரு நாளும் பலவீனர்கள் என்று ஒதுக்கலாம். அவர் எங்கட பார்வை தான் பலவீனம், ஆனால் அல்லாஹ்வோட பார்வை பலமானாக்கள். இதோட ஒரு வகையில் தான் பலவீனம், இன்னொரு வகையில் கடும் பலமானாக்கள். அப்போ இஸ்லாம் சொல்கிற விஷயம் அதான், யாரையும் வந்து நீங்கள் புறக்கணிக்கல, யாரையும் வந்து ஒதுக்கல. ஏனேட்டா இஸ்லாத்துடைய பார்வை என்னென்னா, இஸ்லாத்துக்கும் அந்த மேற்கத்திய சிந்தனைக்கும் அந்த பலவீனம் இல்லாட்டி பலவீன தொடர்பாக ஈக்கிற முக்கியமான வேறுபாடு என்னென்னா, ரசூலோட ஹதீஸும் தான், இன்னமா துன்சரூன வ துருசகூன பிதுஆஃபாய்க்கும், உங்களுக்கு வெற்றி வாரதாய் கேளும், உதவிகள் வாரதாய் கேளும், உங்களுக்கு ரிஸ்க் வாரதாய் கேளும். அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா பலவீனர்கள் தான். இன்னொரு ஹதீஸ் ஒன்று வர, உங்களுக்கு மழை வாரதுக்கும் காரணம் பலவீனர்கள். சமூகத்தில் இருக்கிற பலவீனர்கள் இருக்கிறாங்களே, அவங்களால தான் எங்களுக்கு ரிஸ்க் வந்து கொண்டிருக்குது, அவங்களால தான் இன்னும் அல்லாஹ் தான் எங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறான். ஏன்னாட்டா இஸ்லாம் வந்து உண்மைக்குமே அந்த ஒரு நாளும் அந்த சட ரீதியாக விஷயங்களை பார்க்காது. இப்போ வெஸ்டர்ன் ஐடியாலஜி எடுத்துக்கொண்டால் உண்மைக்குமே அவங்க நாங்கள் சொன்ன மாதிரி பிளேட்டோ அரிஸ்டாட்டில் பார்க்குற மாதிரி அந்த புறக்கொலை அவன் அடிமையாக பிறக்கிறது, சமூகத்துக்கு பிரயோசனம் இல்லாத குழந்தைகள் அல்லது சமூக அந்த உற்பத்தியில் பிரயோசனம் செலுத்தாத விசேட தேவையுள்ள ஆக்கள் வந்து ஒரு வகையான சுமையாக தான் அவன் பார்க்குறேன். ஏன்டா அவங்க ஆக்களை மற்ற எப்படின்னா அவன் அந்த ப்ரொடக்டிவிட்டியை வச்சு இவனால் எங்களுக்கு எவ்வளோ சம்பாதிக்கலும், இவனால் வார விளைவுகள் எந்தன்னு சொல்லிட்டு. ஆனால் இஸ்லாம் வந்து மனுஷர்கள் அப்படி பார்க்கறதில்ல. இஸ்லாம் வந்து செல்லுது எந்தனா சரியாக தலைகீழ மாற்றமாக செல்லுது, இந்த பலவீனர்களாகத்தான் அவங்களுக்கு ரிஸ்க் வழங்கப்படுற. அப்போ இதில் உண்மை என்னன்னு சொன்னால், பலவீனர்கள் வந்து சமூகத்துக்கு கடும் முக்கியமானாக்க. சமூகத்துக்கு அதாவது பலவீனர்களுக்கு சமூகம் தேவையோ இல்லையோ எங்களுக்கு தெரியா, ஆனால் வந்து சமூகத்துக்கு பலவீனர்கள் தேவை. ஒரு சமூகத்தில் கட்டாயம் பலவீனர்கள் இருப்பார்கள். எனவே அவங்கள நான் கட்டாயம் எப்படி சமூகமாக அரவணைச்சு கொண்டு போகிற, எப்படியான அந்த ப்ரொஜெக்டில் எங்களுக்கு உருவாக்கியலும், எப்படியான வேலை திட்டங்களை கொண்டு வரையிலும். என்னட்டா இன்றைக்கு அப்படியான தேவைகள் கட்டாயம் பெரிய தேவைகள் இருக்குது. வெறுமனே நாங்கள் அந்த அனாதைகளோடு நல்ல முறை நடக்கணும் அல்லது ஏழைகளோடு நல்ல முறை நடக்கணும் சொல்லிட்டு போகிறதோட அந்த பிரச்சனை முடியாது. அதுக்கான வேலை திட்டங்கள், அதுக்கான ப்ரொஜெக்டுகள் ஒரு சமூகமாக நாங்கள் முன் வந்து செய்ய வேண்டிய தேவைக்கு, குறிப்பாக விசேட தேவையுள்ள ஆக்களுக்கும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டிய தேவைக்கு, ஃபிக்ஹ் ரீதியான வழிகாட்டல் வழங்கப்பட வேண்டிய தேவைக்கு. எனவே நான் சொல்ல வர கருத்து என்னென்றா, அப்போ எங்களுக்கு விளங்கிக்கும் இஸ்லாம் வந்து மனிதன் என்ற வகையில் எல்லாரையும் கண்ணியப்படுத்துது, அவங்களுக்கான அந்த உரிமையை, அவங்களுக்கான அந்த நீதியை கொடுக்குது, அவர் யாராக இருந்தாலும். ரெண்டாவது விஷயம் வந்து அல் குர்ஆன் எந்த அளவு தூரம் பலவீனர்களை முக்கியத்துவப்படுத்திக்குது. அப்போ எங்களோட அந்த ஈமானுக்கும் எங்களோட வணக்க வழிபாடுகளுக்கும் சமூக செயற்பாடுக்கும் உள்ள தொடர்பு, குறிப்பாக பலவீனர்களை கவனிக்கிற அரவணைக்கிற தொடர்பை குர்ஆன் பேசுகிறத பார்க்கலும். மூன்றாவதாக அந்த நடைமுறை உதாரணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பலவீனர்களோடு நடந்து காட்டியிருக்கிறார்கள். இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய ஹதீஸ்கள் எங்களுக்கு பேசலும். ஆனால் வந்து இதில் நாங்கள் விலையும் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, யாரையும் பலவீனர் என்று எங்களுக்கு ஒதுக்கலாம். ஏன்னா அல்லாஹ்வோட பார்வையில் வந்து இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்வோட பார்வையில் வந்து உயர்ந்தால் யாருண்டா, பலசாலி யாருண்டா, கண்ணியமான ஆள் யாருண்டா அத்காக்கும், அல்லாஹ்வோட உணர்வோடு வாழ்கிறார். அது எங்களுக்கு அவங்களுக்கு மட்டிடலாம். அப்போ இந்த விஷயங்கள் நாங்கள் கவனத்துக் கொள்ளணும் வேண்டி, அப்போ இஸ்லாம்னு சொல்கிறது ஒரு அருள் நிறைந்த மார்க்கம், பலவீனர்களை நேசிக்கின்ற, அரவணைக்கின்ற, ஆதரிக்கின்ற ஒரு மார்க்கம் என்பதை எங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளையிலும். அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ். அருள் நிறைந்த இந்த மார்க்கத்தில் எம்மை படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சலாமா சொசைட்டி ஏற்பாடு செய்த இஸ்லாம் அருள் நிறைந்த மார்க்கம் என்ற தொடர் நிகழ்ச்சியின் 3வது நிகழ்ச்சி இன்று இஸ்லாம் பலவீனர்களை நேசிக்கும் மார்க்கம் என்ற தலைப்பில் ஷேக் இனாஸ் இல்யாஸ் அவர்கள் எங்களுக்கு முன்வைத்தார்கள். இஸ்லாம் பலவீனர்களை இவ்வாறு கௌரவித்துள்ளது, அவர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வழங்கியுள்ளது, ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு செல்வது கூட இந்த பலவீனர்கள் மூலமாக அடைந்து கொள்ள முடியும் என்பதை
அவர்களுக்கு தெளிவாக சுட்டிக்காட்டினார். அல்லாஹ் அவருடைய இந்த அமர்வை, இந்த சொற்பொழிவை அவருக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய வகையில் அவருடைய மீசானுல் ஹசனாத்தில் பாரமாக ஆக்கி வைக்கணும், அவருடைய இந்த அமலை பொருந்தி கொள்ளணும் என்ற துஆவோடு இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரின் 4வது நிகழ்ச்சி அடுத்த திங்கட்கிழமை நடைபெற உள்ளது. மரணத்துக்கு முன்பும் பின்பும் இஸ்லாம் காட்டும் அன்பு என்ற தலைப்பில் அது நடைபெறவுள்ளது. அதிலும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்கள் அனைவரையும் அழைத்தவனாக இன்றைய நிகழ்ச்சிகளை முடித்துக்கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.